பாராளுமன்ற உரைகள், பாராளுமன்ற நடவடிக்கைகள் நிறைய பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அரசியல் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி கேட்கலான்ட்டு. இப்போ தேர்தல் அறிக்கையில் குழுவில் நீங்கள் முக்கிய இடத்த பெற்றிருந்தீங்க. தேர்தல் அறிக்கையில் பிரதானமாக என்ன சொல்லியிருக்கீங்க அதிகமாக? மிக முக்கியமான ஒன்று வந்து மதுவிலக்கு கொண்டு வருகிறோம், அதை சட்ட வடிவமாக்கி கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது. விவசாயிகளுக்குன்னு வந்து தனி பட்ஜெட், விவசாயத்திற்கு என்று ஒரு தனி பட்ஜெட் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, அது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ இந்த கடந்த 5 வருடங்களாக வந்து விவசாயம் எந்த அளவுக்கு நசிந்து போயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த அதிமுக ஆட்சியில். அதுக்காக அந்த விவசாயத்தை கை தூக்கி விடுவதற்காகவும் விவசாயிகள் எத்தனை விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்ருக்காங்கங்கிறதும் நம்ம படிச்சுட்ருக்கோம். அதுக்காக விவசாயத்திற்குன்னு ஒரு தனி பட்ஜெட், சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய கடன்கள் வந்து ரத்து செய்யப்படும். அப்புறம் கல்வி கடன், மாணவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க கல்வி கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கல்வி கடன் வந்து ரத்து. பால் விலையை வந்து 7 ரூபாய் குறைச்சிருக்கோம். இப்படி பல விஷயங்கள், எது வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. வைஃபை வழங்குகிறார்கள். இப்படி எல்லா துறைகளையும் எல்லா தரப்பினரையும் சென்று அடையக்கூடிய திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு. இப்போ வந்து இலவசங்கள் முன்னாடிலாம் வழங்குனீங்க, இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லையே, இந்த அதிக இலவசங்கள் எதுவும் வரிக்க இல்லை. இந்த முறை வந்து இலவசங்கள் வழங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து தான் வந்து செஞ்சுருக்கோம். மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தவிர எல்லாத்தையுமே இப்போ வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள் இதெல்லாம் தூர்வாரி நீர்நிலைகளை நிரப்புவதற்காகவே 10,000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே வருது. ஸோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள், எல்லா முக்கியமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், இப்போ கருவேல மரங்களை அகற்றுவதை கூட வந்து நாங்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு பார்த்தீங்கன்னா 40-45 ஆண்டுகளாக திமுக பொருளாளர் ஸ்டாலினும் அரசியலில் இருக்கார். அவர் மிசாபுரிலிருந்து ஏதாவது எளிதாக எல்லாம் மற்றவங்க சொல்லும் போது அவர் வாரிசு அரசியலுக்கு மாதிரிலாம் குறிப்பிட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து மிசாபுரிலேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்தளவுக்கு திமுகவில் கடினமாக உழைச்சி வர நீங்களாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வரீங்க. ஏன் அவரை வந்து இன்னும் முன்னிலைப்படுத்துறதுக்கு ஏன் லேட் ஆகுது? இல்லைங்க, அவர் ஏன் முன்னிலைப்படுத்தப்படலைன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி திமுக பொருளாளராக இருக்கிறார். வந்து அவர் முன்னிலைப்படுத்துறது பற்றி யாருக்கும் எந்த சந்தேகமும் அப்படிங்கிறதே ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளபதி பொருளாளர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தவங்களாம் முதல் வேட்பாளராக களமிறங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்களாகட்டும் அரசியலுக்கு புதுசாக வந்தவங்களாம் அறிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஏன் வந்து ஜெயலலிதா எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்கள ஒதுக்கிட்டு இன்னொரு புதிய ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அது என்னன்னா இல்லை, திமுகங்கிறப்ப வந்து ஏன் வந்து குழப்பமான கேள்விகள், குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கான கேள்விகளை மட்டுமே பத்திரிகையாளர்கள் வைக்கிறீங்க. எதுக்குன்னா இன்னைக்கு தலைவர் வந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய தலைவராக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு அதை வந்து எங்களோட பொருளாளரும் நினைக்கவில்லை, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் நினைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மாறுதல் வேண்டும் அப்படின்னு திமுக முடிவெடுக்கும் பொழுது தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இது இப்போ அதற்கான அவசியம் இல்லை. கூட்டணியில் வந்து இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக போன்ற கட்சிகளை நீங்கள் அழைச்சி அவங்க வராதனால ஏதாவது தொய்வு ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. இப்போ வந்து ஒரு தேர்தலின் நேரத்தின் போது யாரோடு எங்களால் பணியாற்ற முடியுமோ அவர்களை நாங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறோம். வருவதும் வராமல் போவதும் அவங்களுடைய விருப்பம். அதுபோல தான் வந்து நீங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு எங்களால் அவங்களோட செயல்பட முடியும் என்று அழைத்தோம். வரவில்லை என்று முடிவெடுப்பது அவங்களுடைய உரிமை. ஆனால் அதனால் திமுக தோய்வடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையில் சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலானவரோட எண்ணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் கூட்டணிக்கு வந்து பல இடங்களை கொடுத்துட்டு நாங்கள் குறைந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து கட்சிக்காரர்களுடைய ஒரு பெரிய குறையாக இருந்தது. இந்த முறையாவது நாங்கள் அதிக இடத்துல நிற்கணும் அப்படின்னு வந்து அவங்க கோரிக்கை வைத்தார்கள். அது இந்த தேர்தலில் நிறைவேறுது. காங்கிரஸ் கூட கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு பிணக்கு இருந்த மாதிரி இருந்தது. மீண்டும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் ஓரளவுக்கு காங்கிரஸோட பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பேசியிருக்கிறதா தகவல்லாம் வெளியாக இருக்குது.
கடந்த பல தேர்தல், இப்போ சென்ற தேர்தலை தவிர பல தேர்தல்களில் நாங்கள் திமுக காங்கிரஸோடு தான் வந்து கூட்டணியில் இருந்திருக்கிறோம். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர வந்து இப்போ சென்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து தனித்து போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் மறுபடியும் மிக முக்கியமாக வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலில் வந்து நீங்கள் பிரதானமாக எந்த கோரிக்கை முன் வச்சு இறங்க போகிறீங்க? வரக்கூடிய தேர்தலில் திமுக பிரதான கோரிக்கை என்ன வரும்? இது மக்கள் விரோத ஆட்சி அதிமுக அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதை தவிர வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. சரி, இதே கருத்தில் தான் விஜயகாந்த் இந்த அரசு அகற்றப்படுறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவங்க அதுக்கான நிலையில் இல்லை. அப்போ அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அழைச்சி பேசியிருக்கலாமே. இந்த ஆட்சி வந்து மாற வேண்டும், இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு மாற்று, இந்த ஆட்சிக்கு மாற்றாக திமுகவை தான் பார்க்குறாங்க, வேறு யாரையும் வந்து பார்க்க முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மை நிதர்சனம். இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி வேணுங்கிற ஒரு கோஷம் எழுந்து வருது. இதை திமுக அதை வரவேற்குதா? நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், வந்து திமுக கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மத்தியில் கூட்டாட்சி வேணும்னு கேட்கும்போது மாநிலத்திலேயே அந்த இதுலேருந்து திமுக இன்னும் மாறாமல் இருக்குது. இல்லை, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் வேணும், மாநிலங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா வந்து மாநிலங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. முக்கியமாக தமிழகம் போன்ற சில மாநிலங்கள், தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அங்கே கூட்டாட்சி வேண்டும் என்று கேட்கிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து நாங்கள் தொடர்ந்து தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கோம்.